வந்திருக்கின்ற அந்த அதிதிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று தன்னிடம் இருந்த நெல்லிக்கனியை எடுத்து கொடுத்தாளாம். அந்த நெல்லிக்கனியை வாங்கிய ஆதிசங்கரர், இப்படிப்பட்ட உத்தம குணமுள்ள பெண்மணிக்கு வறுமையா என அந்த வறுமையை போக்குவதற்காக அப்போதே அவர் பாடியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். மெய்ஞானிகளுடைய கண்கள் பட்டாலே நம்முடைய பாவம் தீரும். ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதால் அந்த தாய்க்காக மனம் உருகி கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாட அங்கு தங்க மழை பொழிந்தது என்பது வரலாறு. ஆகவே இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை யாருக்கெல்லாம் பணக்கஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோரும் இல்லத்திலே அமர்ந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒலிக்கின்ற இடத்திலே நிச்சயமாக வறுமை என்னும் பீடை இருக்காது. வறுமை நிச்சயமாக ஒழியும். ஆகவே அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதிசங்கரர் இந்த பூவுலகத்திலே அவதரித்த காலகட்டங்களிலே சார்வாகர்கள், லோகாயாதிகர்கள், கபாலிகர்கள் மற்றும் சக்தி வழிபாடு செய்கின்ற சாக்தர்கள், சாங்கியர்கள், பௌத்தர்கள், மாத்தியமிகர்கள் என்று ஏறத்தாழ 72 வெவ்வேறு மதவாதிகள் தம்முடைய கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையிலே தம்முள்ளேயே சண்டையிட்டு கொண்டு பெரும் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். தொன்று தொட்டு ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் வளர்த்த புண்ணிய பூமியாகிய நம் பாரத அன்னை பொலிவிழந்து இருந்த அந்த காலத்திலே சங்கரர் தன்னுடைய குறுகிய வாழ்நாளிலே 32 வயதுதான் அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்திலே. ஆனால் வைதீக தர்மத்துக்கு புது பொறிவூட்டி நம்முடைய சனாதன தர்மத்தை உயிர்ப்பித்தார். முந்தைய அவதாரங்களான ராமரும் கிருஷ்ணனும் சத்திரிய குலத்திலே பிறந்து வாளும் வில்லும் எடுத்து போரிட்டு தர்மஸ்தாபனம் செய்தனரெனில், கலியுகத்திலே நிலவிய சூழ்நிலைக்கேற்ப அந்தனர் குலத்திலே பிறந்த சங்கரர் தன்னுடைய அறிவாலும் உள்ள தூய்மையாலும் மாசுபடிந்த மக்களின் மனதை தூய்மைப்படுத்தினார். அவர் வரலாற்றை நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கும். கேரள மாநிலம் ஆலவா எனும் சிறு கிராமத்திலே இருந்து சுமார் 6 மைல் தூரத்திலே காலடி என்கின்ற சிறிய கிராமம், மிகச்சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்து வந்த வித்யாதிராஜா என்பவருக்கு சிவகுரு என்று ஒரு மகன் இருந்தார். அவர் மனைவி ஆரியாம்பாள். அவர்களுக்கு திருமணமாகியும் வெகு ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லை.